ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்ன, எப்படி ஆர்டர் போடணும், அந்த அந்த மைண்ட் செட் இந்த உலகத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா நிஜமாவே காசு போட்டு அதில் ஒரு 100 200 லாஸ் பண்ணி ஒரு 1000 2000 லாஸ் பண்ணி அந்த இமோஷன்ஸை அவங்க பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஆரம்பித்து, ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவர் கேண்டில் பார்த்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் வரைக்கும் அவங்க நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா another 2-3 கேண்டில்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ரைட். ஆனால் ஒரு ஹவர்லி கேண்டில் இல்லைனா டெய்லி கேண்டில் யூஸ் பண்ணி அவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது அவ்வளோ குயிக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பித்து ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்க டே ட்ரேடிங்குள்ளே வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டு தான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சர்வேட்டிவான மைண்ட் செட்டில் அவங்க ஸ்விங் ட்ரேடிங் ஆரம்பித்து ரைட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்பீடப் ஆகி அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பண்ணணும். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் கேபிட்டலுமே முக்கியம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் கேபிட்டல் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், செக்டாரலில் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், இண்டெக்ஸ் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். இது இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸில் மட்டும் பண்ணால் போதும். ஓகே. ஸோ கேபிட்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மைண்ட் செட்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு மெயின் விஷயம் ஒரு டே ட்ரேடருக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கும். பிகினர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆரம்பித்து அப்புறம் டே ட்ரேடிங்குள்ளே வர்றது பெட்டர். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.